ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நல்லா மணக்க மணக்க நெய்ச்சோறு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 15 போல் முந்திரி, 15 போல் திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த வச்சு மாற்றி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு 4 லவங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஏலக்காய், 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு 3 கீரணும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நான் 3 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி வச்சு நான் 3 கப்பு அரிசிக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லாவே வெந்துடுச்சு. நீங்கள் குக்கரில் விசில் விட்டுறதா இருந்தால் ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம நெய்ச்சோறு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.